உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை. சாரே சௌக்கியமா? எப்படி மண்டையில் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு அண்ணன் கொட்டி வச்ச மாதிரி பேசினாரு. இன்னைக்கு எவன்டா அவன், என்னங்க எங்கள் தலைவர் வந்து ஓடி போயிட்டாரு, உங்கள் அண்ணன் ஊரை விட்டு ஓடிட்டாருன்னு சொல்லி எவன்டா கமெண்ட் போட்டது? ஏன்டா தற்குறி, 40 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நான் பேசின பேச்சை பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சூழ்ச்சி வலையில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மாட்டிட்டு இருக்குன்றத உண்மையிலே ஆதவ அர்ஜுன் ஆன் ஃபயர் மூட் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கரூரில் என்னென்ன நடந்துச்சு, மறைக்கப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த சம்பவம் நடந்த 2 நாள் கழிச்சு பொதுச் செயலாளர்ல இருந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான அடி கொடுத்துருக்காங்கன்ற வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா எவ்வளவு அவரே இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. 10 வருஷமா நான் கேடுகட்டு உங்கள்கிட்ட போய் இந்த பொழப்ப பொழைச்சிருக்கேனடா அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டிருக்காரு அவரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்ச்சிகள்ல இருந்து தான் இன்னைக்கு நம்ம மீண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து ஓரளவு சோகத்துல இருந்தாலும் கூட அண்ணன் வந்து இன்னைக்கு நல்ல தெளிவாவே நிறைய உரைகள் பேசியிருந்தார். உச்சநீதிமன்றத்துல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எவ்வளவு மாதிரியான ஒரு கேடுகட்ட கெட்ட பேர் வந்திருக்கு, எப்படியெல்லாம் கேவலப்படுத்தியிருக்காங்க உங்களன்றது. ஏன்னா நீங்க எஸ்ஐடி யார் கோரிக்கையின் பேர்ல அமைச்சிங்க? கரூரில் எஸ்ஐடி அமைச்சது யாரோட கோரிக்கை, உங்களுக்கு யார் கொடுத்தா? எப்படி நீங்கள் அதை ஒரு நபர் ஆணையம் அதை அமைக்க போச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காரு. உண்மையிலே அவர் விஜய் அண்ணன் வந்து தெளிவாக இன்னைக்கு வந்து ஒரு பேசின பேச்சுன்றது நம்ம தமிழக மக்களுக்கு தெளிவாகவே செவியில் உரைக்கிற மாதிரி புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது ஆதவ அர்ஜுன் அண்ணன் பேசினதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சில விஷயங்கள் அண்ணன் காமெடி பண்ணுவாப்புல, பேசும்போது ஃப்ளோவில் வந்துடும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அண்ணன் வந்து இன்னைக்கு தெளிவான விஷயங்கள் நம்மளுக்கு நிறையவே கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் அவ்வளோ தூரம் இப்போ 6 ஊரை தாண்டி வந்து 7வது ஊரில் கரூரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க 10 ரூபா தான் காரணம். ஏன்னா நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்க, நல்ல ஒரு நாடகம் போட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட நாடகம் சீக்கிரமா வெளியில் வந்துடும். இன்னைக்கு நாங்கள் வந்து பிஜேபி கூட போயிட்டோம், ஏடிஎம்கே ஒன்று சொல்லுது, ஏய் உங்களை நாங்கள் காப்பாற்றணும்னா எங்கள் கூட வந்து சேர்ந்துக்க அப்படின்னு. எதுக்குடா நாங்கள் உங்கள் கூட வந்து சேரணும்? உங்கள் கூட என்னத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் கூட யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கங்க. எங்கள் அண்ணன் இன்னைக்கு முதல்வர் வேட்பாளராக ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. எந்த கட்சிக்கும் பயந்த கட்சி கிடையாது. இன்னைக்கு டிவிக்கு இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையோட முன்னால் வந்துட்டு இருக்கிற ஒரு கட்சிகளுக்கு மத்தியில் தன்னோட மகனை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்திடணும், ஒரு ஆணி நாங்கள் பிடுங்க மாட்டோம், நாங்கள் வந்து அப்படியே நடந்து ரோட்டில் நடந்து போகும்போது அவருக்கு நினப்பு அப்படியே மிதக்குறாப்புல. நெப்போ கிட்ட பொறுத்த வரைக்கும் அப்படியே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க வந்து நம்மளை வந்து உடனடியாக பார்த்துருவாங்க, ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. ஒருத்தனுமே வரலடா, ஒரு ஆள் கூட வரல. ஏதோ அங்கே இருக்கிறவங்க வேற வழி இல்லையே அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோடு ஷோனா என்ன? ரோடு ஷோனா 2 பக்கம் ஆள் இருக்கணும், அவங்கள பார்த்து நாங்கள் கையை அசைச்சிக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் ரோடு ஷோ. ஆனால் இன்னைக்கு டிவிக்கே தலைவர் அவர்களுக்கு மறுக்கப்படும் ரோடு ஷோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்பாவும் மைனும் மட்டும் வண்டியில் வரும்போது யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கடா டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. இன்னைக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்ச அரசியல் என்ன? பேனர் கிளிப்பு அரசியல், மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துகிற அரசியல். இன்னைக்கு பேனர்லாம் நீங்கள் இந்த உதாரணத்துக்கு இன்னைக்கு செயற்குழு கூட்டம் அந்த நடக்க போது பொதுக்குழு கூட்டத்துக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் சேர்ந்து வச்சிருக்கிற பேனரை நீங்கள் இன்னைக்கு திருப்பி போட்டிருக்கீங்க, கிழிச்சு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல். இதெல்லாம் நீங்கள் கிழிச்சிருவீங்க ஈஸியாக. மக்கள் மனசுலேருந்து இன்னைக்கு விஜய் அண்ணனை வந்து தூக்கி எறிகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எவ்வளோ தூரம் நீங்கள் என்ன இப்போ கரூர் சம்பவம் வந்து யார்கிட்ட போய் கேட்டாலும் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? விஜய் அவர்கள் மேல தப்பு இல்லைங்க, பாதுகாப்பு சரியில்லை. தொண்டர்கள் பாதி தப்பு, இதை தான் சொல்றாங்களே தவிர இன்னைக்கு விஜய் அவர்களை எல்லா தாய் குலமும் இன்னைக்கு தாயா இருக்கிற எல்லாரும் சரி, பெண்கள் சரி, யாருமே வந்து விஜய் அவர்களை குறை சொல்ற மாதிரி இல்லை. இதனால இந்த கீழ்த்தரமான அரசியலை நீங்க விட்டுட்டு அரசியலால எதிர்கொள்ளுங்க. கீழ்த்தரமான அரசியலும் அந்த ஒரு மலிவான அரசியலும் நீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு இன்னைக்கு அண்ணன் விஜய் அண்ணன் தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னமும் சொல்றோம், 26க்கு இது நடக்க போகிற தேர்தலில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. அதே அந்த வசனத்தோட அண்ணன் இன்னைக்கு நிறைவு செஞ்சிருக்காரு உரையை. அப்படின்னும் போது மறுபடியும் எங்களுக்கு அந்த உத்வேகம் வந்து பிறந்திருக்கு. இன்னைக்கு டிவிக்கே தொண்டர்கள், செயலாளர்கள், நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், கிட்டத்தட்ட கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோட அவங்கள நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்காங்க. திரும்பி அடுத்த மக்கள் பயண நிகழ்ச்சி வந்து தொடர்ற மாதிரி தான் இருக்குது. என்ன நினைக்கின்றத ஒரு பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சேனலை உங்களுக்கு உடனே அப்டேட் கொடுத்துட்றோம். நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.